நான் நேற்றும் ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பார்த்துட்டு போகிற நேரம் கமெண்ட் ஒன்று கண்டேன், மை ட்ரீம் காலேஜ் அப்படின்னு. இன்னும் வெளியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, கனவு கண்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு. உண்மையாகவே இந்த இடத்துல சொன்ன கமெண்ட்டில் ஒன்று தான், 5 வருஷத்துக்கு முந்தி பிளான் பண்ணி 5 வருஷத்துக்கு பிறகு தான் வந்திருக்குது எனக்கு படிக்கிறதுக்கு. சரி, 5 வருஷம் ஒரு கனவுக்காக காத்திருந்து கிடைச்ச வரம் ஜெய மீடியா காலேஜ். ஏன் இது இவ்வளோ தாக்கம் செலுத்துது அப்படின்னு சொன்னால், இதுக்கு பின்னுக்கால நிறைய அர்ப்பணங்கள், நிறைய சமூகம் சார்ந்த ஊடகம் சார்ந்த சிந்தனைகள், நிறைய ஆளுருவாக்கம் சம்பந்தமான கோட்பாடுகள் இருக்கிறது காலேஜ் பின்னுக்கால. அதுதான் இறைவன் அருளால் இன்றைக்கு வரைக்கும் கொடி கட்டி பறக்குது ஜெய மீடியா காலேஜ். உங்களுக்கும் விளங்கியிருக்கும், நாங்கள் முதல் நாள் சொன்ன அந்த விஷயங்கள் கடைசி நாள் எல்லாமே மைப்பட்டிருக்கும். சரி, நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லி அது நடக்கலைன்னு, இல்லை இப்படி ஒன்று சொன்னார் அது செய்யலைன்னு சொல்லி எதுவுமே இருந்திருக்காது. ஈவன் நான் லாஸ்ட் நாள் கூட அவங்களோட பேசுகிற நேரம் ஒரு விஷயம் சொன்னேன், ஃபோட்டோகிராஃபி சம்பந்தமாக படிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி. நான் காலையிலேருந்து ஃபுல்லாக லெக்சர்ஸ் பண்ணி, நான் அன்றைக்கி சாப்பிடவும் இல்லை, ரைட். ஏன்னா அன்றைக்கி செட்டப்பை செய்கிறதுக்கு லேட் ஆகினதுனால நான் கொஞ்சம் போயிட்டு சாப்பிட்டு வர கேப்பில் இருக்க சொன்னாக்கள் போயிட்டு, ரைட். யாரோ 2 பேர் இருந்தேன், நான் வந்து தானே. சரி, அந்த டெடிக்கேஷன் தான் இறைவன் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. உங்களுக்காக நாங்கள் டைம் எடுத்து வந்து நீங்கள் இருக்கல, அது எனக்கு உண்மையாக சரியான கவலை. என்ன சொன்னால், நாங்கள் இவ்வளோ டெடிகேட் பண்ணுறோம், ஆனால் அவங்க நிற்கலே உண்டு. அடுத்தது அடைய ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் எனக்கு சொல்லிக் கொடுக்க இயலாமல் போச்சு. சரி, அது 2 மிச்சம் நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் ஒன்று. இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இறைவன் அருளால் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது. அண்ட் நிறைய ஊடகவியலாளர்கள் உருவாக்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குது. இதுக்கு பின்னுக்கால எல்லாம் எங்கள்கிட்ட அந்த நிறைய அர்ப்பணங்கள் இருக்குது. சரி, நாட் அன் ஈஸி. நாங்கள் அந்த லெவலுக்கு ஈஸியாக வரல, சரி, கஷ்டப்பட்டோம். உங்களுக்கும் நான் அதை தான் அப்பையிலேருந்தே நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். கஷ்டப்படுறதை பற்றி நீங்கள் பெருசாக மைண்டில் வச்சுக்கொள்ளாதீங்க. இந்த கோர்ஸுக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. இப்போ ஒருத்தர் சொன்ன இந்த கோஸ்ட்டை டபுள் மடங்கு செலவழிச்சிருக்கிறது வந்துட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட். சரி, அது ஒரு ரிஸ்க். சரி, கஷ்டம். அந்த கஷ்டத்தை தாண்டினத்துக்கு இன்றைக்கி அவள் பேசுகிற நேரம் வடிஞ்ச ஒவ்வொரு கண்ணீரும் கவலையில் இல்லை, எதில்? சந்தோஷத்தில், ரைட். இது இறைவன் அந்த கஷ்டத்துக்கு பின்னால் இலகு இருக்கிற என்று சொல்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. சரி, ஸோ லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அப்படி நடக்கிற நேரம் நீங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வெடப்பாக வேணாம், ஏழுமான அளவு நீங்கள் அதை பிடிச்சி நின்று தாங்கி அந்த இடத்த கடந்து போகிறதுக்கு பாருங்கள். JM மீடியா கல்லூரி என்பது இலங்கையின் நம்பர் 1 மீடியா கல்லூரியாகும். இது உங்களுக்கான சிறந்த தெரிவு. நீங்கள் ஒருவேளை ஹெலிகாப்டர் டூர் வெல்லும் வாய்ப்புள்ள அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம். ஊடக அறிவுடன் ஹெலிகாப்டர் சுற்றுலாவில் வெற்றி பெறுங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு வெளிப்படுத்த இன்றே இணையுங்கள். JM மீடியா காலேஜ், ஸ்ரீலங்கா. தரம் எமது தனித்துவம். JM மீடியா காலேஜ், இலங்கை.